ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீரபத்ர கோவிலில் தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் உள்ள கோவில் உள்ள. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில் தான், ஆனால் மிகப்பெரிய பழமையான கோவில் இது. இது யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் கட்டின கோவில் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம உள்ளே வந்துட்டோம். சரி, ஓகே, வாங்க இப்போ போகலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நவகிரகங்க கோவில் தான் பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்கே வந்து அது இல்லாமல் கோவிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. கோவில் பார்த்தீங்கன்னாலே ஒரு சைலண்ட்டாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் இது. ஸோ ஓகே, பார்க்கலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் பார்க்க வந்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியும், நவகிரக கோவில் இருக்குது. ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறப்போ. சரி, ஓகே, வாங்க இப்போ அப்படியே நம்ம போகலாம். இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா மிகவும் அருமையாக இருக்குது. ஸோ பாருங்கள், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லாக இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்ட் அடித்து நல்லா புதுப்பிச்சு வச்சுருக்காங்க கோவிலை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வாங்க காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. பாருங்கள், பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பராக ஒரு அருமையாக கலை வடிவம் வச்சுருக்காங்க கோவிலை. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வில்வ விநாயகர் இருக்கார். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிலை வச்சுட்டு வச்சுருக்காங்க ஒரு கோவில். ஸோ இந்த கோவில் நேம் என்னன்னு தெரியல. ஸோ யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்த்து. ஸோ இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலோட பேக் சைடில் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தான் அவர். ஸோ இப்போ வாங்க நம்ம அப்படியே பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரி, ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலோட பேக் சைடில் இருக்கக்கூடிய மரம் இருக்குங்க. ஸோ அது இல்லாத இங்கேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலபைரவர் இருக்கார். ஸோ காலபைரவர் உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், இந்த மரமும் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான மரம். ஸோ இந்த கோவிலுடைய அவுட்லுக்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த மரத்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த தாலியில் கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த குழந்தை, அதாவது கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த 2 மரமும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 மரம் இருக்குது. ஸோ அந்த 2 மரம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே இன்னொன்று பின்னி இருக்கக்கூடிய மரம் அது. ஸோ இந்த சிலை பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான சிலை. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மரம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் கட்டுவதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கக்கூடிய மரம் அது. ஸோ அதாவது இந்த கோவில் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு பழமையான கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா இது வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். ஸோ உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த கோவில் வந்து இப்போ புதுப்பிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்லாம் வந்து நெய் விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ துர்காதேவி தான் அம்மன் தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு காட்டுறோம், நல்லா காட்டுறோம் பாருங்கள். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம போகலாம். ஸோ இங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாங்க காட்டுறேன், விஷ்ணு சாமி தான் இருக்கார். ஸோ இப்போ அப்படியே இங்கேருந்து வரோம் பாருங்கள். ஸோ இங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியர் கோயில் இருக்கார். ஸோ அப்படியே இங்கே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து கோவிலுடைய பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 யானை சிலை இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணாங்க கோவில். செம்ம சூப்பராக இருக்குது. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் என்ன எவ்வளோ பேர் நம்ம வீடியோ பார்த்துங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்தமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.